அன்பான நேயர்களே, காலை வணக்கம். மந்திரமாவது நீரு, மந்திரமாவது நீரு, பாணவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் பாயுமை பங்கல் திரு ஆலவாயில் திருநீரே, வேதத்தில் உள்ளது நீரு, பெண்துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, புண்மை தீர்ப்பது நீரு, சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயில் திருநீரே, திரு ஆலவாயில் திருநீரே. அன்பு சார்ந்த அன்பர்களே, இன்று பங்குனி மாதம் 3ஆம் நாள் சோமவாரம், திங்கட்கிழமை, திருதியை திதி 6:38 மாலை. பின்னாடி சதுர்த்தி வந்துடுது. சித்திர நட்சத்திரம் 2 மணி பின்னாடி சுவாதி வருது. சித்த யோகம் அண்டு அமிர்த யோகம். ராகுகாலம் எப்போவுமே திங்கட்கிழமைக்கு 7:30 முதல் 9, யமகண்டம் 10:30 முதல் 12, குளிகன் 1:30 முதல் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு நிலவை தரிசனம் பண்ணோம்னா எல்லா விதமான சங்கடம் நிவர்த்தியாகும். அது பேர் தான் சங்கடகர சதுர்த்தி. அதனால் இன்று ரொம்ப விசேஷமான நாள், விநாயகரை வழிபடுவதற்கு உரிய அருமையான நாள். அதனால் இன்று நல்ல நாள். இன்றைக்கி கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரிய பகவான் மீனத்தில் இருக்கார். அவரோட புதன் சேர்ந்துருக்காரு. சுக்கிரன், ராகு எல்லோரும் 4 கிரகம் அவரோடு சேர்ந்துருக்காங்க. அடுத்து சந்திர பகவான் துலாத்தில் வந்திருக்காரு. செவ்வாய் அப்படியே மிதுனத்தில் தான் இருக்கார். குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். சனி பகவான் கும்பத்தில், கேது கண்ணியில் இருக்காங்க. இது இந்த கிரகத்தினுடைய அமைப்பு. இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது? அன்பான மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு அருமையான நாள். மேஷராசி என்பவர்களுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் இருக்குது. சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரையும் உங்களுக்கு நல்ல நாள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதுக்குள்ளே எந்த காரியத்தை பண்ணுறதுனால அதுக்குள்ளே பண்ணிக்கிறோங்க. அதுக்கு நல்ல நாள். அன்பான மேஷராசி என்பதில் உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் ஒரு நல்ல அமைப்பு. அதனால் இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு பலமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் காரியத்தை பண்ணணும். அதனால் நல்ல அருமையாக இருக்குது, பண்ணலாம், நல்லது நடக்கும். பொறுமையாக நிதானமாக இந்த 2 மாதத்துக்குள்ளே எந்த காரியத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் 2 வருஷத்துக்கு குரு உங்களுக்கு சரியாக இல்லை. அதனால் பார்த்து ஜாக்கிரதை நடத்துவார். ஆனால் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார், 11ஆம் இடத்துல இருக்கார், நல்லது. அடுத்து ராகு பகவானும் 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசி என்பவர்களை உங்களுக்கு பிரச்சனைக்குரிய காலம்தான், கொஞ்சம் சிரமமான நேரம் தான். இடமாற்றங்கள் கிடைக்கும். அதாவது வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், அந்த மாதிரியெல்லாம் ஒரு அமைப்பு. பதவி மாற்றங்கள், பதவி உயர்வுகள், இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இடம் மாற்றங்கள் கிடைக்கும். வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகலாம். இது மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு நிறையா இருக்குது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைக்கு இடம் கொடுத்துடாதீங்க. உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு சனியும் ராகு நல்ல இடத்துல இருக்குது. சனி பகவான் 10ல் இருக்குது, ராகு 11ல் இருக்குது. தொழில் நன்றாக இருக்கும். தொழில் ஸ்தானம் நல்ல நிறைவாக இருக்கும். அன்பான ரிஷபராசி என்பதில் கொஞ்சம் நிதானமாக கவனமாக காய நட்டுங்க, நல்லதே நடக்கும். அன்பான மிதுனராசி என்பதில் உங்களுக்கு ராசியில் செவ்வாய் இருக்கார். உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்துல போயிருக்காங்க. அது ஒரு 10ஆம் இடத்துல ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருப்பது நல்லதுன்னு தான் சொல்கிறது. தொழிலுக்கு நன்மை. இருந்தாலும் குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். சனி ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் நன்றாக இருக்கும், செலவு நிறையாகும். அதனால் பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல விரயங்களாக பண்ணுங்க. முடிஞ்ச வரையும் சுப விரயங்கள், அதாவது சுப விரயம்னா என்னென்னா, இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், கல்யாணம் பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல விரயங்களை சொல்லுவோம். அப்படி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். இறை வழிபாடு பண்ணுங்கள், நல்லதே நடக்கும்.
கடகராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள். இந்த குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காங்க. இந்த கிரகங்கள் மட்டும் தான் நல்லா இருக்குது, மற்ற கிரகங்கள்லாம் சரியில்லை. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். இந்த 2 மாதம்தான். இந்த 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் சித்திரை மாதம் இந்த 28ஆம் தேதி குரு பேச்சுக்குள்ளே உங்களுக்கு தேவையான காரியங்களை பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லை. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்மராசி என்பர்களை, உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல இருக்கும்போது கெட்ட பேரெல்லாம் ஏற்படும். அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகிட்ட ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இல்லைன்னா பின்னாடி வந்துடுவீங்க. முன்னாடி போக வேண்டிய நீங்கள் பின்னாடி வந்துடுவீங்க. எல்லாருமே பின்னாடி வரக்கூடாது. எல்லாரும் அப்படியே முன்னுக்கு வரணும், முன்னேறணும் அப்படிங்கிறது தான் தர்மம். அதனால் ஜாக்கிரதையாக பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் ஏதாவது கூட குறைய சொன்னால் கூட கோவப்படாதீங்க, பணிவாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 9ல் இருக்குது, சனி பகவான் 6ல் இருக்குது. நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார் குரு. எதையுமே புதுசாக செய்ய விட மாட்டார். அட்டம குரு என்று சொல்லுவாங்க. அட்டம குரு தொட்டது தொடங்கும், அப்படி தொடங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டதுன்னா புதுசாக எதையும் பண்ணிங்கன்னா நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலை, அதாவது அட்டம குரு நடக்குது, ஒரு வருஷத்துக்கு அந்த குரு சரியில்லைன்னா ஒரு வருஷம் நம்ம ஏதாவது பண்ணாமல் இருக்க முடியுமா? வியாபாரம் பண்ண முடியுமா? வேலை பார்க்காமல் இருக்க முடியுமா? அதெல்லாம் இல்லை. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். புதுசாக எதையும் செய்யாதீங்க. இதுதான் முதல்ல. அட்டம குரு தொட்டது தொடங்காதுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? புதுசாக ஒரு கடையை வைக்கணும்னா வைக்காதீங்க. முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே பண்ணுவோம். இல்லை வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே வேலை பார்க்கணும். அடுத்த ஆண்டு தொழில் ஆரம்பிக்கும். வைகாசி மாதத்துலேருந்து தொழில் ஆரம்பிக்கலாம். அன்பான துளாராசி என்பதில் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்லது. பொருளாதாரத்தை புதுசாக ஏதாவது பண்ணி செலவு பண்ணி விடாதீங்க. விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். நல்லா இருக்கு நேரம். உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல காரியம்லாம் நடக்கும், நல்லதெல்லாம் நடக்கும். நல்லதுன்னா என்னங்க, உங்களுக்கு இந்த வயசில் உங்கள் வயசில் என்னென்ன கல்யாணம்னா கல்யாணம் நடக்கும், குழந்தை இல்லைன்னா குழந்தை எடுக்கும், வேலைக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு கட்டலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தகுதிக்கு தகுந்த நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 6ல் இருக்கார். 6ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு. உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 முடிஞ்சது. சனி பகவான் 3ல், ராகு பகவான் 4ல் இருக்காங்க. இதெல்லாம் நல்ல அமைப்பு. பார்த்து நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி என்பதில் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 7ல் இருக்குது இன்னும் கொஞ்சம். அதனால் அவங்க வயசு இருக்கக்கூடிய முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் வரும். அதனால் பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ராகு பகவான் 3ல் இருக்கார். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான மகர ராசி என்பதில் ரொம்ப கவனம். ஏன்னா 7ல் இருக்கிறது. அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பவர்களை உங்களுக்கு 7ல் இருக்கிறது. ஜென்மச்சனி என்பாங்க. எனக்கு ஜென்மச்சனியை பிடிச்சி பாடாப்படுத்துது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அதாவது சனி பகவான் நீதிமான், தர்மவான். அவருக்கு உள்ள கட்டளையை அவர் நிறைவேற்றுவார். அதனால் அவரை நம்ம அன்போடு பணி செய்தமையானால், அவருக்கு அன்போடு பிரார்த்தனை பண்ணமையானால் அவருக்கு கஷ்டங்களை எல்லாம் குறைச்சு நமக்கு நல்லது செய்வார். அதுக்கு நமக்கு முன்னோர்கள்லாம் எத்தனையோ வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றி நம்ம நல்ல காரியங்கள்லாம் செஞ்சோம்னா நமக்கு நல்லதே நடக்கும். அன்பான மீனராசி என்பவர்களை, உங்களுக்கு நாள் சரியில்லை. குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இல்லை. உங்களுக்கு 7 ஆரம்பிச்சிருக்கிறது. இது முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் வரும். அதனால் அப்படியெல்லாம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களை 7 பகவானுடைய காலம் இருக்கிறது. அதனால் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள். காக்காய்க்கு சாதம் வைங்கோ, எள்ளெண்ணெய் வைங்கோ, எள்ளு தீபம் ஏற்றுங்கள். வேயல் தோழி பங்கன் கோளறு திருப்பதிகம் சனிக்கிழமை தோறும் காலமாக 2 வேளையும் பாராயணம் பண்ணுங்க. நிச்சயமாக இறைவன் நல்லொருள் செய்வார். சனி பகவான் சிவனுடைய அடியார்களை சனி பகவான் அதிகமாக தொந்தரவு பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதனால் எல்லாருமே சிவனுடைய அடியார்கள் தான். சிவனுடைய நாமதேயத்தை நாம் பாராயணம் பண்ணுகிற பொழுது அந்த இறைவன் சனி பகவான் நம்மளை அதிகமாக தொந்தரவு பண்ண மாட்டார். அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே செய்யுங்கள். நம்மளால் முடிஞ்ச ஒரு நன்மைகளை பண்ணுங்கள். கெடுதலை எதையும் பண்ணாதீங்க. செய்கிற தொழிலை தவறாக எதுவும் பண்ணாதீங்க. நேர்மையாக நியாயமாக பண்ணுங்க. கவலைப்படாதீங்க. நேர்மையாக செய்கிறவங்களுக்கு இப்பொழுது காலம் இல்லை. ஆனால் நிச்சயமாக இறைவன் வழிவிடுவார். நமக்கு காரியங்கள் தடைப்படாது. கட்டங்கள் இருந்தாலும் காரியங்கள் நடக்கும். அதனால் இந்த இறை வழிபாடு தான் நமக்கு நல்லது.
இப்போ இந்த சில ராசிக்காரங்களுக்கெல்லாம் இன்னும் 2 மாதம் போகணும். அதாவது ரிஷபராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசி, கும்பராசி, இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ இந்த 2 மாதங்கள் போயிடுறோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்லது. இந்த 2 மாதங்கள் தோறும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. தட்சிணாமூர்த்திக்கு வில்வ பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. உங்களால் முடிஞ்சு செய்யுங்க. கொண்டக்கடலை சுண்டல் போட்டு குழந்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு விநியோகம் பண்ணலாம். நம்மளால் என்ன முடியுதோ இதெல்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நம்ம கோவிலில் அர்ச்சனை பண்ணுறோம்ட்டு நம்ம நிறைய ஒரு தவறான இதுகளெல்லாம் நம்ம செய்கிறோம். எலுமிச்சம்பழத்தில் தீபம் போடுறோம், எலுமிச்சம்பழத்தில் தீபம் போடக்கூடாது. தேங்காயை உடைச்சி தேங்காய் முடியில் தீபம் போடுறோம், பூசணிக்காய் நறுக்கி அதில் தீபம் போடுறோம். இதெல்லாம் நமக்கு ஆகமங்களில் இதெல்லாம் கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்ச வரை. ஆமாம், பெரியவங்களும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. முன்னாடி இதெல்லாம் கிடையாது. இப்போ தான் புதுசாக எல்லாமே வந்திருக்கு. கோவிலில் தேங்காய் உடைச்சி அதில் தீபம் போடுறாங்க. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது மாதிரிலாம் ஏதோ சொல்கிறாங்க, அது சொல்லித்தானே பண்ணுறீங்க. அதனால் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் எலுமிச்சம்பழத்தில் தீபம் போடுறதே பெரிய தப்பு. தீபம் அகல் விளக்கில் போடணும், அதான் முறை. அகல் விளக்கில் தான் நம்ம தீபம் போடணும், அதுதான் தப்பு. கோவிலில் சாமிக்கு தீபம் இருக்கும், அந்த தீபத்தில் எண்ணெய் ஊற்றலாம், கண்ட இடத்துல போடாதீங்க. இப்போ சில இடங்கள்லாம் தீபம் போடுவதற்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க, அது ரொம்ப சுத்தமானது. அந்த இடத்துல தீபத்தை போட்டுட்டு நம்ம மாடுக்கு கோவிலுக்குள்ளே தீபம் போடணும். எங்கே போட்டான்னு அந்த சாமிக்கு நேரம் தான் தீபம் ஏற்றணும்னு ஒரு சம்பிரதாயம் கிடையாது. நீங்கள் வாடகை அந்த சாமிக்கு நேரம் தீபத்தை ஏற்றி எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ உள்ள கோவிலுக்குள்ளே பூரா எல்லாம் மார்புகளுக்கெல்லாம் இருக்குது. வரவங்க பிரகாரம் வரவங்க வலிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பாவத்துக்கு நம்ம தான் ஆடாயிடுவோம். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக எந்த இடத்துல தீபம் ஏற்றணுமோ அந்த இடத்துல தீபம் ஏற்றணுமோ அதுவே நல்லது. அன்பான நேயர்களை, நாம் செய்கின்ற காரியங்களை முறையாக நாம் செய்வையானால் மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அன்பான நேயர்களை, நம்ம பொருத்தம் பார்க்கறத நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப குழந்தைகள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழலை, 1 வருஷம் 2 வருஷத்தில் பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த ஜாதகத்தை 2ஐயும் சரியாக சேர்த்து வைக்காது தான் காரணம். இதில் ஒரு சில இதுகள்லாம் இருக்குது. இந்த ஜாதகத்தில் நம்ம இந்த இப்படி நடந்துக்கிடுவாங்க, அப்படி நடந்துக்கிடுவாங்க, இப்படியெல்லாம் உங்களால் சொல்ல முடியாதா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. சொல்ல முடியும், எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. சிலதைத்தான் நேராக சொல்லலாம், சிலதை இலைபொருள் காய்பொருள் அப்படின்னு மறைவாக தான் சொல்ல முடியும். அதனால் கொஞ்சம் அதுக்கு அப்படியெல்லாம் நேரடியாக நம்ம தவறான ஒரு செய்திகளை நேரடியாக நம்ம மனம் புண்படும்படியாக பேசக்கூடாது. இந்த காலத்துக்கு பிறகு நன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காலத்துக்குள்ளே சிரமங்கள் இருக்குது, அதுக்கு பிறகு நன்மை என்று சொல்லலாம். அதனால் நம்ம ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி ஒரு நல்ல 2 ஜாதகங்களையும் நிறைவாக பார்த்து, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா செல்லிலேயே பார்த்து பொருத்தம் பார்த்து பண்ணுறாங்க. நெட்டில் பொருத்தம் பார்த்துட்டு இந்த நட்சத்திரப்படி பொருத்தம் வருது, அந்த நட்சத்திரப்படி பொருத்தம் பார்த்து செய்வது பெரும் பிழையாக போய்விடுகிறது. இப்பொழுது அந்த திருமணம் என்பது அது கூட நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம மேல்நாட்டு நாகரிகம் மாதிரி வந்துடுச்சு. அந்த முறைப்படி நம்ம இந்து தர்மப்படி இந்த திருமண சடங்கு பண்ணக்கூடிய பழக்கங்கள்லாம் மாறி போய் மேலை நாட்டு நாகரிகப்படி இந்த திருமணம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த மனசுக்கு வேதனைப்படக்கூடிய அளவில் இந்த திருமணங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அது என்ன பண்ணுதுன்னா, சிறிது காலத்தில் நிறைய பணங்களை பொருட்செலவு பண்ணி பண்ணுறாங்க. சிறிது காலத்தில் அது நல்ல வாழ்க்கையை அமைக்கலை, 2 பேரும் பிரிஞ்சு ஏற்படுறாங்க. அதுக்கடையில் ஒரு குழந்தை ஏற்படுறது. அந்த குழந்தைக்கு அப்பா யார் அம்மா யாருங்கிறது யார்கிட்ட இருக்கிறது அந்த குழந்தைங்கிறது தெரியாமல் அந்த குழந்தையும் தடுமாறிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை காரணம் என்னன்னு கேட்டால், இந்த பொருத்தம் பார்க்கின்ற பொழுது, இந்த ஜாதகத்தை இணைவு செய்கின்ற பொழுது சரியான முறையில் பொருத்தம் பார்த்து அதை இணைத்து கொடுக்காதனுடைய ஒரு பெரும் பிழை தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. அதனால் அன்பான நேர்களை தவறு செய்யாமல், கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். அதனால் அந்த குழந்தைகளுக்கு திருமணம் செய்கிற பொழுது நல்ல ஜோதிடரை அணுகி பொருத்தங்களை நல்ல முறையில் பார்த்து, ஜாதக பலன்கள்லாம் எப்படி இருக்குது, இவங்க 2 பேரும் கடைசி வரையும் ஒத்துமையாக இருப்பாங்களா, நன்றாக இருப்பாங்களா என்றெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அந்த திருமணத்தை நடத்தி வைத்தோமானால் இறைவன் அருளால் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதற்கு மேலே இறைவன் செயல். எல்லாத்துக்கும் அப்பால் ஒன்று இருக்குது, அது நம்ம எல்லாத்தையும் எவ்வளவோ பண்ணுறோம், அதுக்கு மேலே சிரமங்கள் இருக்குது அப்படின்னா அது மாற்ற யாராலையும் முடியாது. அது முருகன் தான் மாற்றி அமைக்கணும்.
வேறு யாராலையும் முடியாது. அன்பான நேயர்களை, நல்லது நடக்கணும், எல்லாரும் நல்ல ஒரு நல்ல மருத்துவரை நாடுங்க, ஒரு நல்ல ஆசிரியரை நாடுங்க, ஒரு நல்ல தலைவரை நாடுங்கள், ஒரு நல்ல ஜோடியை நாடுங்கள். பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லவர்களை நாடுங்கள். ஒரு நல்ல மருத்துவரை நாடி நம்ம வைத்தியம் பண்ணிட்டோம்னா நமக்கு நோய் சட்டுன்னு தீரும். ஒரு நல்ல ஆசிரியரை நாடி நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டோம்னா நன்றாக படிப்பாங்க. அப்படின்னா இப்போ பணத்தை கட்டினா நல்ல பள்ளிக்கூடம் வந்துடுதுங்கிறாங்க, பணம் கொடுத்தோம்னா நல்ல பள்ளிக்கூடம் வந்துடுது அப்படிங்கிறாங்க. அது மாதிரிலாம் இல்லை. அதனால் ஒரு நல்ல மருத்துவர், நல்ல ஆசிரியர், ஒரு நல்ல தலைவர், ஒரு ஊருக்கு ஒரு நல்ல தலைவர் அமைஞ்சால் அந்த ஊர் பிரமாதமாக இருக்கும். தலைவனை எப்படியோ அப்படியோ மக்கள் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நல்லவர்களை நாடி, ஒரு நல்ல மனிதர்களை நாடி, ஒரு பெரியவங்களை நாடி நல்லவர்கள் பெற்று நலமுடன் எல்லாரும் வாழணும். அன்பான நேயர்களே, எல்லா குழந்தைகளும் நலமுடன் சந்தோஷமாக வாழணும். எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனை பிரார்த்தனை கொள்கிற முருகப்பெருமான் அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கணும். அந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.